வணக்கம். கிட்ஸ் அண்ட் கிளேவ் நந்திவரம் குடுவாஞ்சேரி. நம்ம இன்றைக்கி ஃபோட்டோஷாப் ஃபஸ்ட்டு பேசிக் கிளாஸ் நம்ம பேசிக்காக என்ன தெரியணும் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்பு ஜேபெக் 2 ஃபார்மெட். இது ஃபார்மெட். இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறோம், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுவோம் சிஸ்டத்தில். அதை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஎஸ்டி ஃபைலாக சேவ் ஆகும். பிஎஸ்டினா ஃபோட்டோஷாப் ஃபைலாக அது சேவ் ஆகும். அது இன்னொருத்தவங்களுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் அது ஓப்பன் பண்ண முடியும். இது பிஎஸ்டி ஃபைலு உண்டான விஷயங்கள். ஜேபெக் இமேஜ், டிஃப் இமேஜ் அப்படின்றத 2 இமேஜ் ஃபார்மெட் இருக்குது. 2 ஃபார்மெட் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டுமே ஓப்பன் பண்ணால் ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் டிசைனர்ஸுக்கு தான் தெரியும் ஜேபெக்னா என்ன, டிஃப்னா என்னன்ட்டு. இப்போ ஜேபெக் அப்படின்றது நார்மல் இமேஜ். அது எம்பி கம்மியாக உங்களுக்கு சேவ் ஆகும். டிஃப்ன்றது இமேஜ் சைஸ் லார்ஜாக இருக்கும். ஆக்சுவல் என்ன இருக்கோ அது அப்படியே சேவ் ஆகும். ஓகே, இப்போ ஜேபெக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோஸ் பார்க்கும்போது இப்போ நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சைஸு. அதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது எப்படி சேவ் ஆகுது, என்ன சேவ் ஆகுதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம அதில் ஒரு கலர் கொடுத்து ஓப்பன் பண்ணதில் ஒரு பெயிண்ட் பக்கெட் டூல் வச்சு கலர் கொடுக்குறோம். அப்புறம் இன்னொரு லெட்டர் டெக்ஸ்ட் டூல் வச்சு லெட்டர் இது பண்ணுறோம். அதை லெட்டரை ஃபஸ்ட்டு நம்ம நான் டிரான்ஸ்பரன்சி நான் டிரான்ஸ்பரன்சின்ட்டு 2 இருக்கும். டிரான்ஸ்பரன்சியில் நம்ம போட்டு ஓப்பன் பண்ணுறோம். பின்னாடி பேக்ரவுண்ட் கலர் இருக்காது, ஒயிட்டாக இருக்காது. ஓகே, இப்போ இதில் நம்ம டெக்ஸ்ட் ஒன்று அடிக்கிறோம், அருண்ட்டு அடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டு சேவ் பண்ணுறோம். ஜேபெக்கில் சேவ் பண்ணுறோன்னா பேக்ரவுண்ட் கலர் ஆட்டோமேட்டிக்காக ஒயிட்டாக எடுத்துக்கும். இதே இது டிஃப்பில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் டிரான்ஸ்பரன்சியாகவே இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் அதை சேவ் பண்ண அப்புறம் அதை நான் திரும்ப இம்போர்ட் பண்ணி அதை இன்னொரு ஃபைலில் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ டிசைனர்ஸுக்கு டிஃப் பிஎன்ஜி ஃபைல்ஸ் யூஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ அருண்டு அடிச்சிருக்கேன். அதை சேவ் பண்ணுறோம். நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னும்போது சேவ் ஆஸ் கொடுத்து சேவ் பண்ணுறோம். சேவ் ஆஸில் ஜேபெக் ஃபார்மேட் இருக்குது, டிஃப் ஃபார்மேட் இருக்குது. ஜேபெக் ஃபார்மேட்டில் நம்ம சேவ் பண்ணுறோம். இது ஒயிட் கலராக ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போகுதுங்களா, அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டோட இதை சேவ் ஆகும். இதே இது டிஃப்பில் நீங்கள் சேவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டு வராது. இப்போ இது எதுக்காகனா, இப்போ ஒரு இமேஜ் எடுக்கிறீங்க, டவுன்லோட் பண்ணுறீங்க. அந்த இமேஜில் அருண்ன்ற வேர்டு மட்டும் வரணும் அப்படின்னா அது நீங்கள் இந்த அருண்ன்ற வேர்டு மட்டும் நீங்கள் டிஃப் ஃபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ணி அதை நீங்கள் அதில் ட்ராக் பண்ணி இது பண்ணிங்க அப்படின்னா அருண்ன்ற வேர்டு மட்டும் வரும். இதே இது ஜேபெக் ஃபைலில் இம்போர்ட் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்டோடு வரும். இதுதான் ஜேபெக்குக்கும் டிஃப்புக்கும் உண்டான வித்தியாசம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணி ஒரு கலர் கொடுத்து சேவ் பண்ணுறோம். அருண்ன்ற ஃபைலை இம்போர்ட் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். டிஃப்பும் இதுவும் ஜேபெக்கும் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். டிஃப்பு பார்த்திங்கன்னா சேவ் ஆனது வெறும் அருண்ன்றது மட்டும் மூவ் ஆகும். ஜேபெக்கில் அப்படி மூவ் ஆகாது. மினிமைஸ் பண்ணுறோம் எல்லாமே. இப்போ இதுக்கு இன்னொரு கலர் சியான் கலர் ஒன்று கொடுக்குறோம். 3 ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ஃபைலில் சியான் கலர் பக்கெட்டில் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த அருண்ன்ற வேர்டு அதில் நம்ம ட்ராக் பண்ணுறோம். பாருங்கள், இதை எடுத்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா மூவ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ செலக்ட்னு மேலே ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஆட்டோ செலக்ட் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டூல்ஸும் ஒரு மாதிரி டெய்லி ஒரு கிளாஸில் சொல்லித்தரேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது டிஃப் ஃபைலுக்கு ஃபார்மேட் எப்படி நம்ம சேவ் பண்ணுறது நம்ம செஞ்சுருவோம். இப்போ அருண்ன்ற ஃபைல் இதை ட்ராக் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இந்த ஃபைலை ட்ராக் பண்ணி போடுறோம். இதுக்கு உண்டான ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இப்போ இந்த அருண்றது மட்டும் ட்ராக் பண்ணி போடுறேன். பார்த்தீங்களா, இது வந்து டிஃப் ஃபைலை நம்ம ட்ராக் பண்ணி போட்டிருக்கோம். பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று கொடுத்துருக்கீங்க, அதில் வந்து நீங்கள் வெறும் அருண்றது மட்டும் எடுத்துகிட்டு போனால் டிஃப் ஃபைல் தான் நம்ம வந்து யூஸ் ஆகும். அப்போது ஜேபெக் ஃபைல் யூஸ் ஆகாது. நன்றி, வணக்கம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.